எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுரைக்காய் மற்றும் புடலங்காய் வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய மாடி தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருக்கிறேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேன் இருக்கும் இல்லையா, தண்ணி கேன், அதில் தான் நான் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது குண்டு சுரைக்காய் செடி. ஸோ இந்த பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். இதில் செடியெலாம் பார்த்தோன்னா அப்பப்போ பூச்சி வந்துடும். அதை நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காய் இது என்னோடது. அதில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு காய் வந்துருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, வெயில் அதிகமாக இருந்ததுனால கருகிடுச்சு. ஸோ அதோடய கொடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்காக போயிட்டே இருக்குது. அப்பப்போ காய் வைக்குது, அப்படியே கருகி போயிடுது. ஸோ நான் அதை அப்பப்போ எப்போ வரணும் அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ காஞ்ச இலைகள் அது மாதிரி இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணிடுவேன். பாருங்கள் அதோட தொட்டி எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புடலங்காய்க்கு நான் ஒரு ஷீட்டை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேக் மாதிரி தச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன பிளான்ட்டு தான் இது. நிறைய காய்ச்சிச்சு. ஏற்கனவே 2-3 காய் எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது இது குட்டை புடலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. ஸோ இது வெயில்னால பார்த்திங்க அப்படின்னா பூ வைக்கிது, ஆனால் கருகிடுது. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. இது மழை சீசன், ஆனால் மழையே பெய்யலன்றதுனால இப்படி ஆயிடுச்சு. ஸோ நான் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நீங்களும் என்னை போல் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இலையில் நல்லா புழுலாம் முட்டையிட்ருக்கு. ஸோ நான் அதை பார்க்கும் போதெல்லாம் அதை கிள்ளி விட்டுறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது காஞ்ச இலையெல்லாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அதை தூக்கி போட்டுருவேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஐபி. இது என்னோடய ஃபேவரட் பிளான்ட். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குக்கும்பர், வெள்ளரிக்காய். நான் இதுலேயும் 2-3 காய் எடுத்துட்டேன். அடுத்து பூ வச்சிட்ருக்கு. அதில் கொஞ்சம் பூச்சி இருந்ததுனால எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நிறையா அதில் பூச்சி வைக்கிது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து எடுத்துகிட்டே இருக்கேன். இருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் நம்ம மருந்து தெளிக்கல அப்படின்னா செடியே வீணாக போயிடுது. பார்த்திங்க அப்படின்னா 4-5 காய் வச்சுருக்கு. சின்னதாக இப்போ தான் காய் வச்சுருக்கு. சின்ன பிளான்ட்டு தான், இப்போ தான் படருது. அங்கங்கே 1-2 இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பிஞ்சு வச்சுருக்கு. இது எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அப்படின்னா அந்த பூ உதிர்ந்து காய் கருகி போயிடுது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ரான் கலரில் ஒரு ரோஜா பூ இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது என்கிட்ட இருக்கிற அவரைக்காய் செடி. என்கிட்ட 4 செடி இருக்குது அவரைக்காய். ஆனால் எதுலேயுமே இன்னும் காய் வரலை. அது என்னன்னு தெரியல, சீசன் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் செடி நல்லா செழிப்பாக இருக்குது. பார்த்திங்கன்னா வேறு ஒரு 4-5 செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப தூரம் நல்லா லாங்காக கொடி வளர்ந்துட்டு போய்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி எந்த சீசனில் வளரும், ஒரு எப்படி காய் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாருக்கும் ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.